தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மக்களை பற்றி கவலைப்படாமல் வெற்று காகிதத்தால் மட்டும் விடும் வேலையே இந்த பட்ஜெட் என தாவேக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படாமல் வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் வேலை என்று தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏமாற்று வேலைகளுக்கு மக்கள் கொடுக்கும் பதிலடியாக 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் இருக்கும் என விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் லக்ஷ்மணன், அந்த அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், தமிழ்நாடு அரசின் 2025 மற்றும் 27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையானது இன்று காலை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் தொடர்ந்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சனங்கள் செய்து வரும் நிலையில் தற்போதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்திற்கு இந்த திட்டங்கள் குறித்தும், தமிழகத்தில் திட்டங்கள் குறைவான மட்டுமே இந்த பட்ஜெட்டை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் அதிகமான ஏழை மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என தற்போது அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்னென்ற கருத்துக்கள் பார்த்தோம் என்றால், புதிதாக 9 இடங்களில் தொழில்பேட்டை அமைக்கப்படும் எனவும், பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை, ஈட்டிய விடுப்பு சரண் மற்றும் 15 நாட்கள் வரை பணப்பலன் மற்றும் இந்த 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள சொத்துக்கள் பெண்களின் பெயரில் பதிவு செய்தால் பதிவின் தொகையானது சலுகை என்பதும் போன்ற அறிவிப்புகள் வரவேற்கிறோம் என்றும், அதாவது குறிப்பிட்ட செயல்பாடுகள் மட்டும் தற்போது வரவேற்கிறோம் என்ற அடிப்படையிலும் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலவீனமான கேள்வி இல்லை என்றும், அதற்கான காலம் பொறுத்தவரையுமே இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பரங்களே அறிவிப்புகளாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் பல்வேறு இந்த திட்டங்கள் செயல்படுத்தவில்லை எனும், வாய்மொழியாகவே இந்த திட்டங்கள் இருப்பதாகவும் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பானது கல்லூரியின் கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகளை எடுக்கப் போகிறீர்களா என்ற ஒரு தற்போது ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த அடிப்படையான சாலை வசதிகள் மற்றும் கவனிக்காமல் அன்பு சோலை என்ற போலி அக்கறையை காட்டும் வெறுப்புதான் தற்போது மக்களிடையே ஏற்பட்டு வருவதாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்குவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்பொழுது வழங்கப்படும் என ஒரு அறிவிப்பு இல்லை என்பதும் ஒரு வருத்தமாக இருப்பதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில், அதாவது இந்த ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பும், வெற்றி இடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பும் இல்லை எனவும், வழக்கமான விளம்பர மாடல் அரசின் வெற்றி அறிவிப்பாக தான் தற்போது இது இருக்க போகிறது என்றும் தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் இந்த தமிழகத்தையே ஒரு 2 மாதங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் பொறுத்தவரை, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறுத்தவரை தரவரிசையில் மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், முதலில் அண்ணா பல்கலை பயிலும் மாணவர்களுக்கு முறையான பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தற்போது ஒரு கோரிக்கை விதமாக ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாட்டு அரசின் அறிவிப்புகள் குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவில்லை என, குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த பணிகளானது தீவிரப்படுத்தப்படும் என காலை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்த நிலையில், ஆனால் அப்பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளார்கள் என்ற அடிப்படையோட நோக்கம் கூட இல்லாமல் தொடர்ந்து இவர்கள் விமான நிலையம் தொடர்ந்து அமைக்கப்பட்டே தீரும் என்ற அடிப்படையில் இருப்பதால் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் தற்போது ஒரு கருங்கியானது ஒரு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும், தேர்தல் வாக்குறுதிகளான கேஸ் ரூபாய் வழங்கப்படும் என்பது என்ன, இந்த அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை எனவும், அதே போல் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பொறுத்தவரையுமே வாக்குறுதியில் சொன்னது போல முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை எனும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இன்று காலை இந்த வாக்குறுதி பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் வைத்த நிலையில், அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் இந்த வாக்குறுதிகள் பொறுத்தவரையுமே சரியாக நிறைவேற்றப்படவில்லை எனும் தற்போது அவர் விமர்சனங்களை வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த பொதுமக்களை வெகுவாக பாதிக்கக்கூடிய 2 மாதங்கள் 1 மாதங்கள் வசூலிக்கப்படும் மின்சார கட்டணம் பொறுத்தவரையுமே மாதந்தோறும் செலுத்தக்கூடிய மாற்றப்பட வேண்டும் என்ற தேர்தல் வாக்குறுதியானது இதுவரைக்குமே அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனும், மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்றி காகிதமாக பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு எனவும், இந்த ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியானது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் எனவும், இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் பொறுத்தவரையுமே திமுக அரசு விரைவில் உணரும் என்றும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருக்கு, அதாவது இந்த இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொறுத்தவரையுமே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த விஜய் இந்த பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.